வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்க்ளைம் நிறுவனத்தில் எப்படி பில் அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஜஸ்ட் இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்தேன். சரி, அந்த பில் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு ஐடி லாகின் பண்ணிட்டு அந்த அப்லோட் பில்ஸ் இருக்கு இல்லையா, இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி நீங்கள் ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பில்லை வந்து கிராப் பண்ணிவிட்டு கூட அப்லோட் பண்ணலாம். இல்லை நீங்கள் புதுசாக கூட ஃபோட்டோ எடுக்கிறதா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து டேக் ஃபோட்டோ டச் பண்ணுறேன். ஓகே, ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஓகேங்களா, இதை வந்து நம்ம இப்போது க்ராப் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இது போல் தான் இருக்கும். நீங்கள் முன்னாடியே கூட க்ராப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, க்ராப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இதை வந்து கரெக்டாக இது பண்ணுங்கள். அதே போல் இந்த கார்னர் பண்ணிவிட்டு ஓகேங்களா, இப்போது க்ராப் பண்ணியாச்சு. மேலே அந்த டிக் இருக்கு இல்லையா, டிக் ஆப்ஷன் டச் பண்ணிக்கோங்க. இப்போ பில் வந்து அப்டேட், இப்போ வந்து பில்லுடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போது நான் இது பண்ணிட்டேன். இப்போ வந்து பிஸ்னஸ் நேம், அதாவது ஷாப் நேம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஷாப் நேம் வந்து சிந்தால் அம்மன். ஓகேங்களா, நான் வந்து ஷாப் நேம் வந்து டைப் பண்ணுறேன். ஆல்ரெடி இதில் ஷோ ஆகுது, ஷாப்பிங் பிளாசா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்ச்சேஸ் நான் இன்றைக்கி தான் பண்ணேன். அடுத்தது பில் நம்பர், பில் நம்பர் வந்து SS ஓகே, பில் நம்பர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ரூபாவுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தேன், 261 ரூபா. பில் கேட்டகரி ஃபுட் அண்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஷாப் வந்து என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. வச்சுங்களா, மை ஹவுஸ் நியர். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, சர்வீஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கொடுக்கல. ஓகேங்களா, மொபைல் நம்பர், பிஸ்னஸ் காண்டாக்ட் நம்பர். ஓகே, ஆல்ரெடி இதில் ஷோ ஆகுது. ஓகேங்களா, எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பில்லை வந்து சப்மிட் கொடுக்குறேன். ஆல்ரெடி இந்த ஷாப்புக்கு வந்து இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதனால் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. கமெண்ட்ஸ் குட் சர்வீஸ் ஒர்க்கர்ஸ் போட்டிருக்கு. இப்போது சப்மிட் கொடுப்போம். ஓகேங்களா, ஓகே ஆகிடுச்சு. அதில் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டின்னு கொடுத்தேன் இல்லையா, அதனால் எடுத்துக்கல. ஓகேங்களா, இப்போ கரெக்ஷன் பண்ணால் ஓகே ஆகிடுச்சு. பில்லை சப்மிட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இதில் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. மை ஹவுஸ் நியர் குட் சர்வீஸ் ஒர்க்கர்ஸ் அப்படி போட்டிருக்கேன். அவ்வளோதான். கமெண்ட் நம்ம எது வேணால் கொடுக்கலாம். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா
ஹெல்ப் பண்ணவங்க நம்ம உள்ளே போனோன்னே என்ன வேணும் எது வேணும்னு கேட்பாங்க. அதனால தான் நான் அது போல் போட்டேன். சரி ஓகே, பில் அப்லோட் பண்ணியாச்சு, இவ்வளோ தான் ஒர்க்கு. இது போல் பில் அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம அமௌண்ட் தராங்க. நான் ஒன்றுமே கிடையாது, இதில் 2 பில்லு தான் அப்லோட் பண்ணேன். அதில் வந்து ஒரு பில்லு தெளிவாக இல்லை. ஓகேங்களா? அதனால் ஒரு பில்லுக்கான அமௌண்ட் வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லு தெளிவாக இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் 2 பில்லு அப்லோட் பண்ணேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்லு தெளிவாக இல்லை. ஓகேங்களா? நீங்கள் அப்லோட் பண்ணுற பில்லு வந்து ரூ. 100க்கு மேலே இருக்கணும் அமௌண்ட்டு. பில்லு தெளிவாக இருக்கணும். கான்டாக்ட் நம்பர்லேருந்து ஜிஎஸ்டி நம்பர்லேருந்து எல்லாமே இருக்கணும். ஓகேங்களா? அது மட்டும் கரெக்டாக இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கமெண்ட் எதுனாலும் கொடுங்க. கொடுத்துட்டா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஏன்னா நான் 2 பில்லு தான் பண்ணேன். 2 பில் பண்ணதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஏர்னிங் வந்து ரூ. 22 வந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு ரூ. 100 பில்லு கரெக்டாக அப்லோட் பண்ணேன். ஒரு பில்லு சரியாக இல்லை. அதனால் வந்து பில்லு தெளிவாக இருக்க பில்லாக அப்லோட் பண்ணுங்கள். இதில் வந்து 6 லெவல் இன்கம் இருக்குது. ஓகேங்களா? என்னோடய டீமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 பேர்கிட்ட இருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஆனந்த்ராஜ் பொன்னுசாமி வந்து எவ்வளோ இன்கம் பண்ணிக்கிறான்னு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடக்குள்ளே இவர் கிட்டத்தட்ட 9 லட்ச ரூபா கிட்ட எடுத்திருந்தார். இப்போ 11 லட்ச ரூபாய்க்கு மேலே எடுத்திருக்காரு. ஓகேங்களா? இது வந்து நல்ல ஒரு வருமான வாய்ப்பு. சரியான முறையில் பயன்படுத்தினா நல்ல ஒரு வருமானம் பார்க்க முடியும். 6 லெவல் இன்கம் இருக்குது இதில். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எப்பயுமே நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்க தான் போகிறோம். வாங்கிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். என்னோடய டவுன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ரூ. 70 எடுத்திருக்காங்க. என்னோடய டவுன்லைனில் டோட்டலாக 25 பேர் இருக்காங்க. 3 சர்க்கிள் சேர்த்து. ஓகேங்களா? அந்த 6 லெவல் இன்கம் இருக்குது. இப்போ 3 லெவல் எனக்கு இருக்குது. ஓகேங்களா? எனக்கு கீழே ஒன்றுமே கிடையாது. நான் ஏர்ன் பண்ணிக்கிறது இதில் ரூ. 22 தான். எனக்கு கீழே டவுன்லைனில் பாருங்கள், ரூ. 55. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த வருமானம் கிடைக்கும். ஓகேங்களா? எங்கேயுமே சரி நம்ம வேலை பார்த்து தான் வருமானம், வேலை பார்க்கலாம் கிடையாது. நான் ஒரு பில்லு தான் அப்லோட் பண்ணேன். இப்போ தான் 2வது பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ஒர்க். நம்ம வாங்குகிற பொருளுக்கான பில்லை அப்லோட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.